எனது வழி கலகம் செய்வேன் நானே கருமாரியே ஒரு கிளியாக பிறந்தவளே உலகாலம் தேவதையே ஓம் சக்தி கருமாரியே ஜெயமாதா நீ வருவாயே பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி மூர்த்திகளுக்கு வேற
மாற்று வழி தெரிந்த உனக்கு ஏதேனும் உபயம் கேட்பாயினோ வேகமும் வேகமும் எரிகின்றது கிட்டு விடுமாறு கண்டிப்பாக மாற்று வழி ஏதாவது இருக்கின்றதா நாரதா? உனக்கு ஒரு உபாயம் நான் செய்தால் என்னுடைய மேடு முழுவதுமே கருத்து விட்டதே. நான் கருத்த நிறத்திலே இருக்கின்றேனே நாரதா. என்னுடைய நிறமாகப்பட்டது மாறுமா? என்னுடைய உடல் முழுவதும் ரத்தம் கட்டுகின்றதே. அந்த ரத்தம் கசித்து துருநாற்றம் என் மீது வீசுகின்றதே நாரதா. நீ என்ன உபாயம் கேட்டாலோ தங்கு தடையின்றி உன் தாயாகிய நானே உனக்கு தருகின்றேன் என்னை பார்த்து நீ புன்னகையுடன் ஆனந்தத்தில் சிரிக்கின்றாயோ கோரி கருத்து செய்து கொடுத்தா அந்த நேரத்தில் ஒன்றுமே அது குரங்களுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் ஒருத்தி அவர் இரண்டாவது ஒருத்தி ஒன்றுமே தடுத்து வந்தானே அப்போது பொறிகளுக்கு ஐயா வர எண்ணி மறுத்து விட்டி நாளாய் நீ தரப்போது நான் வரப்போது ரெண்டு வழிகள் கெடுப்பீர்கள் பார்த்து அப்படி வந்து பார்த்தேன் அந்த நேரத்தில் தட்டில் ஒரு ஆளப்படி பிரம்மதேவன் என் தந்தையாகிய ஆடி கையிலே பார்த்தா கையிலே வந்து ஆனால் என் தாத்தா அப்படியே ஆதரத்து அவர் வந்துவிட்டார் நீங்க அங்கே பார்த்து ஓ அமர்ந்திருக்கும் பொழுது என் பாதத்தினை தொட்டு நீ பாத பூஜை செய்ய வேண்டும் என்று என்னுடைய சுவாமி உரைத்தாரே. என்னுடைய சுவாமி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கார் என்று நினைத்து அந்த சிம்மாசனத்திலே சத்திய லோகத்தை ஆளக்கூடிய அன்னவர் பிரம்மதேவர் அமர்ந்திருப்பது தெரியாமல் இந்த பாவி நான் தானே தொட்டு பாத பூஜை செய்தேனே ஒழியே அங்கு எதனிடமான தவறு எதுவுமே நடக்கவில்லையே. வார்த்தை கேட்டு